கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லோரும் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, மெசேஜ் இல்லை சாரி கமெண்ட் பண்ணி கேட்டீங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கும் போதே இந்த அளவுக்கு லவ்வுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மனசு சரியில்லை. என்னதான் இருந்தாலும் அதையே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? நம்மளோட அடுத்த வேலையை பார்த்து தானே ஆகணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான க்யூட்டான காலேஜ் ட்ராமாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. அவளோட கனவுன்னு சொல்ல முடியாது, அவங்க பாட்டியோட கனவு. அதை அவள் நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ லவ்வா இல்லை நம்மளோட கனவா, எதை வந்து ஹீரோயின் செலக்ட் பண்ண போகிறா, அவள் நினச்சதை அச்சீவ் பண்ணாலா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3-4 நாளாக வந்து வீடியோ போடல இல்லையா, அதனால வியூஸ் எல்லாம் கண்டிப்பாக கம்மியாயிடும். ஸோ பார்க்குற எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாளாவது தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டில் ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட போதும். அப்படியே மறக்காமல் வந்துட்டு அந்த ஹை பட்டன் அதையும் ஒரு தட்டிட்டு போங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்குறதுல 50% பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. முடிஞ்சால் அதையும் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம கதையோட நாயகி கதாநாயகி, அதாவது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து ஷாஷா. இவ வந்து காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்து இந்த காலேஜில் ஃபைனல் இயரில் தான் வந்து ஜாயின் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓடி வந்து சொல்கிறா, ஏய் நம்மளோட ஸ்கூலில் வந்து ஃபைனல் இயரில் செம்ம ஃபிகர் ஒருத்தன் வந்து சேர்ந்துருக்கான் தெரியுமா, அப்ராடில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தானா, அங்கே ஏதோ சேட்டை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சீட்டை கிழிச்சு இங்கே துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்னடி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பெரிய விஷயம்னு, ஐயோ அவங்க ஹேர் கலரிங்லாம் பண்ணிக்கிட்டு 8 பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செம்ம ஃபிகராக இருக்கான், சான்ஸே இல்லை. ஒரு பொண்ணு எப்படி அவனை கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் ஆவலாக இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பெருசாக இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு பியானோ வாசிக்கணும், லண்டனில் போயிட்டு அந்த பியானோ வாசிக்கிறதுக்கே வந்து காலேஜெல்லாம் இருக்க போல், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி டாக்டரேட் முடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோயினோட ஒரே கனவாக இருக்குது. அது அவங்க பாட்டியோட கனவு. இப்போ ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு வாடி, என் கூட வாடி, அவனை போய் இன்னும் கொஞ்சம் நேரம் சைட் அடிச்சுட்டு வரலாம், அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு ஸ்விம்மிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஏறி வரான். ரொம்பவே பெரிய பணக்காரன் தான் போல். இங்கே காலேஜில் கூட அசிஸ்டண்ட்டை கூடியே வச்சுருக்கான். அவன் வந்துட்டு டவல் வேற கட்டி விடுறான். டவல் கட்டி விடுறதுக்கு ஒரு ஆள். அப்போ தான் ஹீரோ அப்படியே நிமிந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு, ஐயோ இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அவங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ எல்லாம் கெஞ்சுதுங்க பைத்தியம் மாதிரி. இவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். நான் வந்து உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், உன்னை எப்போ பார்த்தனோ அப்பவே நான் காலத்தில் விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதையாக விடுறாளுங்க. ஹீரோவுக்கு அடப்பாவீங்களா இந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. வரும்போதே ஹீரோயின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ஆக்சுவலாக அவளோட நேச்சரே இப்படி தான், ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இருப்பாள். ஹீரோவுக்கு வந்துட்டு அப்படி இவளை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். இவன் தான் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு இங்கே தான் ஹீரோ கூட ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கான் ஒன்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து அப்ராடுக்கு போயிருக்கான். அவன் வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சைலண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ வந்து என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஏதோ ஹீரோ கிட்ட சொல்ல வரா, இது பார் ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றானா. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே செம்ம ஷாக்கு, என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அது எப்படின்னு இப்போதான் இங்கே ஊருக்கே வந்திருக்கா, அதுக்குள்ளே நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் பாட்டு எங்கே போகிறான் பார்த்தா நேராக ஹீரோயின் கிட்ட போகிறான். இதோ இவ தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி காட்டுறேன். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, நானா என்னடா சொல்கிறேன்றவ பார்த்துட்டு இருக்கா. அட போங்க, செம்ம மொக்கையா போச்சு, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான் தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. இதை பாரு, நான் என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, அதுக்கு நான் கைமாற எதனா செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ மரியாதையாக வந்து நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் எல்லார்கிட்டையும் சொல்லு, என் பேரே கேட்டு போச்சு உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறவ அவனை பிடிச்சி இழுக்காம அவன் டவலை பிடிச்சி அவுத்து விட்டுறா. அவ்வளோதான், அத்தனை பேர் எதிர்க்க ஹீரோவுக்கு மானமே போயிடுது. நல்ல வேலை அவன் ட்ரௌசர் போட்டிருக்கான். சே, நாளாக அங்கே இருந்திருந்தா ஐயோ பாவம் அப்படின்னு பார்த்துருப்பேன். ஆனால் இவங்கெல்லாம் வாவ் அப்படின்னு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க பேட் கேர்ள்ஸ். அடி பாவி, ஏண்டி என்னை இப்படி மானபங்கம் படுத்தின அப்படின்னு ஹீரோ ஷாக்கில் இருக்கானா. இந்த பொண்ணுங்கெல்லாம் சும்மா இல்லாமல் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து தள்ளுறாங்க. உண்மையாகவே இது வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுற மாதிரி இல்லை. நான் உன்னை வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற காரணத்துக்காக நீ வேணும்னே தான் இதை பண்ணியிருக்க. இல்லை அப்படின்னா உண்மையாகவே நீ என்கிட்ட விழுந்துட்டியா, என்கிட்ட பயங்கரமாக அட்ராக்ஷன் ஆகிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். இல்லைங்கிற. அப்போ எதுக்கடி உன் கண்ணோ மூக்கெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே, இது வந்துட்டு ஆக்சிடென்ட்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போனா நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டவலை எடுத்து நீயே கட்டி விடு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அப்போனா வந்துட்டு உன்னோட நம்பரை கொடு, நான் வந்து உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை கேட்குறான். வேறு வழியே இல்லை, நம்பரை கொடுத்தா தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்றா. ஆனால் இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு செம்ம குஷி. சான்ஸே இல்லடி, நாங்கள்லாம் வந்துட்டு முடியாதுன்னு இருக்கிற விஷயத்த நீ அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு உம்மனா மூஞ்சமாக இருந்துக்கிட்டு பண்ண வேலையை பார்த்தியா அப்படின்னு செம்மையாக ஓட்டுன்னு ஓட்டுறா. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஹீரோ வந்து வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏய் காம பிசாசு இங்கே வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. ஐயோ போச்சு, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு பயப்படுறா. ஐயோ போச்சு எனக்கு பயமாக இருக்குடி, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, இருடி நில்லுடி, எங்கே ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவானுங்க, என்னன்னு சொல்லி நம்மளே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவோட மூஞ்ச பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விடாமல் அவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த சீட்டிங் வேலை பண்ணிட்டு இருக்க, என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை எதுக்காக நீ அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் டக்குன்னு மொபைல் எடுத்து அக்செப்ட் பண்ணி விட்டுறா. ஆடிங்கிறது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஒரே ஓட்டம் ஓடுறா. அடிப்பாவீங்களா, நான் வந்து எப்படியாவது அவளோட நம்பரை வாங்கலான்னு நினச்சினே அது முடிஞ்சு போச்ச கதை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இனிமேல் உன்னால் என்னை தாண்டி எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் லைப்ரரியில் இருக்கா. அந்த டைமுக்கு ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு நீ ரேசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும், புரியுதா, லெதர் ஜாக்கெட்லாம் மறக்காத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு பெருசாக இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இருந்தாலுமே வந்து ஃப்ரெண்டுக்காக அவளுமே வந்து கம்பெனி கொடுக்கணுன்றதுக்காக அவள் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற பப்புக்கு போகிறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் உள்ளே போகிறதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறான். என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் மரியாதையை கையை விட உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யார் அப்படின்னு ஹீரோவால் கெஸ் பண்ண முடியல. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அட்டை கேட்டு பையில உன் வயசு என்ன அவள் சைஸ் என்ன, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவள் கையை பிடிச்சி எடுத்துருப்பேன். நான் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா தான் இந்த ஏரியாவோட கமிஷனர் அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், அந்த ஆள் தலை தெரிக்க அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது, பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆன்ட்டிங்க இருக்காங்க. அதே நேரத்துக்கு அவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்களும் வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா என் பையன் அப்ராட்லேருந்து வந்துட்டான், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான்மா வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம தான் கெஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே தான். அட நீ எங்கடா இங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். யார் இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியாமல் உள்ளே விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறான். உள்ளே வரும்போதே எதனா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, மரியாதையாக வந்து உட்காரு. இவ வேறு யாரும் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு தான். அவள் எப்பயுமே இங்கே வருவா போவா, நீ இங்கே இல்லாதனால உனக்கு தெரியல, சீக்கிரம் வா ஒன்றா சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயா இவ கூட சாப்பிட்றதுனா எனக்கு பசியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உன் கூட சாப்பிடுங்கன்னு எனக்கு மட்டும் என்னடா தலையேத்தா, எனக்கு தான் பசியே போயிடுச்சு, என் வீட்டுக்கு போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டே சாப்பிடுவேண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அப்பா அம்மா விடுவாங்களா, எல்லாரும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாரு, நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறீங்க, அவள் வந்து உன்னை விட வயசில் 1 வயசு சின்ன பொண்ணு தான், இனிமேல் வந்து ஒழுங்காக நல்லபடியாக அவளை பார்த்துக்கோ, அவளை தங்கச்சி மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சிமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான்.
அடியே உன்னை வந்து தங்கச்சி மாதிரின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? நேற்று நீ என்ன சேட்டை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னியா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இவன் சொல்லிடுவானோ அப்படின்னு ஹீரோயின் பதட்டமாகறா. அதுக்குள்ளேயே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினை கவனின்னு கவனிக்கிறாங்க. இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா நீ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எவ்வளோ ஒருத்திக்கு இவ்வளோ கவனிப்பு, பெத்த புள்ள, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போதான் இங்கே வந்திருக்கேன், என்ன பெருசாக கவனிக்கவே இல்லை பத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம கடுப்பாகுது. கிளம்பும் போது டேய் போடா தங்கச்சி போய் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு அப்பா சொல்றாரு. தங்கச்சி வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி வேட, யோ போய் ஆசைதான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோ வந்து ஒரு பைக் ரேசர், அதனால அவன் என்ன பண்றான்னா 2 வீலர் தான் எடுத்துட்டு வரான், வா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வேணவே வேணாம் நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா எனக்கு வேலை மிச்சம், இந்த டைமிங்க நான் ஊர் சுத்த யூஸ் பண்ணிப்பேன், எங்கேயும் போயிடாத நேரம் வீட்டுக்கு போயிடு, இல்லைன்னா அப்புறமா என்னதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக தான் கிளம்பிடுறான் ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு. வேறு நாள் லைப்ரரியில் ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரி தெரிஞ்சுக்கிறான். அப்போனா வந்து உன் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தானே இவன், சான்ஸே இல்லை, இனிமேல் நீ அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இவனை பார்ப்பல்ல சைட் அடிப்பல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆமாம் அவனை பார்த்தாவே எனக்கு கை காலில் விடன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஜூனியர் பையன் ஒருத்தனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து லைட்டாக அவன் க்ளோஸ் ஆகிறதுக்காக இவங்களுக்கு காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இங்கே படிப்பை முடித்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்ராடுக்கு தான் போக போகிறா படிக்கிறதுக்காக, அதாவது லண்டனுக்கு. அதே மாதிரி அவனுமே அதே பிளானில் தான் இருக்கான் போல். அதனால ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவன் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குடி, அவன் உன்னை கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு, மற்றபடி அவன் கேட்குற கேள்வியெல்லாம் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு இதே நினைப்பில் மட்டும்தான் இருப்பியா, யாருன்னா படிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு யோசிப்பாங்கடி, வெறும் டீனேஜில் இந்த எண்ணம் மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது, நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வரும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி ஆடி போடி, இந்த டீனேஜ்ன்றது ஒரே ஒரு டைம் தான், அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அந்த டைமை கடந்து வந்துட்டா அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் நமக்கு பண்ண தோணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அதே டைமுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் லைப்ரரிக்கு வராங்க. அந்த 2 பீஸையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐயோ டேய் தெரிஞ்ச பொண்ணுங்க தாண்டா, வாடா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. நம்மளோட மீட்டிங் எப்பயுமே கோஇன்சிடென்ட்டாகவே இருக்குல்ல, எங்கள் வீட்டுக்கு கூட நீ வந்தியே அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இவன் இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போகிறானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. ஹீரோ கிட்ட பேச மாட்டா, அவாய்ட் பண்ணுறா. ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவள் வந்து ஆல்ரெடி ஹீரோவோட ஃபேமிலி ஃப்ரெண்டா, நம்மளாம் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, எதுக்கு நம்ம முறைச்சிக்கிட்டே இருக்கணும், இனிமேல் நம்மளாம் ஃப்ரெண்டாக ஜாலியாக ஒன்றா சுற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அதுக்கு தலையாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது எல்லாமே ஏதோ தப்பாக இருக்காமதே இருக்கே அப்படின்னு தோணுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு மேலே ஒரு கண்ணு, எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு தான் அவனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாருக்குமே நல்லாவே புரியுது, ஏன் நம்ம ஹீரோயினுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் கூட புரியுது. ஆனால் அவனை நல்லா சுத்தலில் விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. போறா பாரு எதுவுமே பேசாமல் அவள் பாட்டு சைலண்ட்டாக கிளம்பி போகிறாளே அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். வழியிலேயே ஒரு சீனியர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவளோட நம்பர் கேட்குறான். ஆனால் ஹீரோயின் சாரி, நான் எல்லார்கிட்டையும் வந்து ரொம்பலாம் நல்லா பேச மாட்டேன், நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் வந்து உடனே அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இப்படி தான்டா நல்ல மாதிரி சைலண்ட்டாக இருக்கவ மாதிரியெல்லாம் சீனை போடுவாளுங்க, இவளுங்க என்னெல்லாம் பண்ணுறாளுங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு தப்பாக பேசுகிறான். ஹீரோ இதை எல்லாத்தையும் கேட்டுடுறான். ஆனால் டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மரியாதையாக பேசு, தயவு செஞ்சு நீ பேசாம இரு, அதுதான் நல்லது, ஏன் அவளை வந்து முன்னாடி நின்று நீ பாத்திராத, இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன், இதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிடுறான். அவன் செம்ம கடுப்பா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் கிட்ட கேட்குறான், ஏம்மா நீயும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அடுக்கொடுக்குமான பொண்ணு மாதிரி எவ்வளோ நாள் தான் நடிப்ப, அவன் தான் பிரச்சனை பண்ணுறான்ல, அவன்கிட்ட சண்டையாவது போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அன்னைக்கு நைட்டு உன் ட்ரெஸ்ஸு நீ எங்கே வந்த எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவள் பப்புக்கு போனதை இவன் தான் பார்த்துட்டான் இல்லையா, ஐயோ மானம் போச்சா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. உடனே அப்போ தான் ஹீரோ ஒரு வார்த்தை கேட்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை பிளாக் பண்ணி விட்டுட்டா போல. எதுக்காக நீ பிளாக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட ஆன்சரே இல்லை. அவள் சைலண்ட்டாக நிற்கிறா. மரியாதையாக சொல்லு, அன்னைக்கு என் கண் எதிர்க்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எதுக்கு என்ன பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் என்ன சொல்கிறான்னா, நீ தானே வந்துட்டு ரொம்ப சீன் போடுற, நான் என்னவோ உன் பின்னாடி சுற்றுற மாதிரி, எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது, அதனால தான் உன்னை பிளாக் பண்ணேன், நீ
வேற, நான் வேற, உன் உலகம் வேற, என் உலகம் வேற அப்படின்னு சொல்றா. நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோபமாக வந்து கிளம்புறான். ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு டேபிள் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆடி டயர்டாகி உட்காரும் போது தொலைவில் பார்த்தா பேட்மிண்டன் 2 பையனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. அதில் வந்து வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருக்க பையன் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காண்டி. ஆனால் அவன் ஃபேஸ் தான் தெரியல. இன்னைக்கு நான் லென்ஸ் வைக்காம வந்துட்டேன், அவனை கிட்ட போய் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது, அந்த பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு வேணும்னே இழுத்துக்கிட்டு போகிறா. அப்புறம் தான் கிட்ட போனதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது அது ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு. இங்கே ஒருத்தன் ஹொட்டி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான், அவன் வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். அது இப்போதான் ஹீரோயினுக்கு தெரியுது. இது தெரிஞ்சிருந்தா அவள் வந்தே இருக்க மாட்டா. வாங்க வாங்க 4 பேரும் சேர்ந்து டபுள்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி சரி அப்படின்னு ரெடி ஆயிடுறா. அவள் தான் வெள்ளை கலர் டிஷர்ட்டை பார்க்கணுன்னு தானே வந்தா, அதனால அவளுமே ஓகே சொல்லிடுறா. 4 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஹீரோ சொல்கிறேன், வெறும் படிப்போம், நீ எந்த நேரமும் பியானோன்னு இருந்தீங்கன்னா பார்த்தியா உனக்கு எனர்ஜியே இல்லை, கொஞ்ச நேரமாவது வந்து வெளியில் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு தெம்பா என் கூட விளையாடி என்னை ஜெயிக்க முடியுதா பாருடா அப்படின்னு கலாய்க்கிறா. கடுப்பான ஹீரோயின் வந்துட்டு கொலை வெறியாக ஆடிக்கிட்டு இருக்காளா. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. நல்லாவே முட்டியில் அடிபட்டுடுது. அதுக்கு மேலே எப்படி வெயிட் பண்ணுவான், ஹீரோ வேகமாக வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். பார்த்தா ஹீரோயினுக்கு காலில் நல்லாவே அடிபட்டுட்டு ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ வந்துட்டு ஐயோ இன்னும் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கேன், நான் போய் மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா இதை எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானே மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஆனால் அவளுக்கு போடுறதுக்கும் பயமாக இருக்குது. நீ போடுறேன்ற அதுக்கு தைரியமும் உனக்கு இல்லை, மரியாதையே கையில் கூட நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோ வாங்குறான். அவனையுமே போடவே விடாமல் கையை பிடிச்சிக்கிற மாதிரி அதே என் கையை விடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்புறம் மருந்து மொத்தத்தையும் ஊற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ரொம்ப அப்படியே கேரிங் வந்துட்டு ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விடுறானா. ஹீரோயின் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆயிட்டா. அப்படியே ஹீரோவையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பாடே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கூட சீக்கிரம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, நீ இவ்வளோ நேரமாக காலுக்கு அவ்வளோண்டு அடிக்கி கட்டு போட்டுட்டு இருக்கியா, எழுந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் செம்ம கலாய்க்கிறான். ஹீரோக்கு அசிங்கமாக போயிடுது. ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட இப்போ தான் கேட்குறான், டே மரியாதையை உண்மையை சொல்லு, அவகிட்ட விழுந்துட்டு தானே, எத்தனையோ பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாளுங்க, ஆனால் யாரையும் கண்டுக்க மாட்டேன், இவகிட்ட நீ ரொம்ப வந்துட்டு டீஸ் பண்ணுறதும் புள்ளி பண்ணுறதும் கேர் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாக தெரியுது, அதனால தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறான். அதோட ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட பர்த்டே, அதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ட்டி கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து காரம் நிறைய சாப்பிட மாட்டா அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு காரமே இல்லாததா எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ஒரு காம்படிஷன் கலந்துக்க போகிறா, அதை இப்போ தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நாங்கள்லாம் வரலாமா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு அது போர் அடிக்கும், உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நீங்கள்லாம் ரேஸு அது இதுன்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நீ யோசிக்காத, எனக்கு டிக்கெட்டை மட்டும் கொடு, நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் டிக்கெட் கேட்குறான். சேச்சா அதெல்லாம் போர், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன ஆளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வரா. ஆனால் அவன்கிட்ட நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேட்க முடியல. நம்ம ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ தான் கேட்குறான், ரொம்ப வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணியோ நேற்றெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்க, எப்போவுமே வந்து எந்த காம்படிஷனுக்கும் முந்தின நாள் வந்து ஹெவியான ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கே நீ எதுக்காக வந்தேன்னு கேட்டுருவாளோன்ற பயத்தில் இவனை என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு எங்கேயோ வர முடியாமல் வெளில போய் மாட்டிக்கிட்டானா, அதனால என்னை ஃபோர்ஸ் பண்ணி போன்னு ஒரே தொல்லை, இந்த டிக்கெட் வீணாயிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் வந்தேன், மற்றபடி எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஒரு பெட்டை போடுறான். ஹீரோயினுக்கு சரிடா ராஜா, புரியுது அப்படின்னு நினச்சிக்கிறா. இவ்வளோ தொலைவு வந்துட்டேன், ஆல் தி பெஸ்ட் சொல்லனா எப்படி, ஆல் தி பெஸ்ட் செமையாக பண்ணு ஓகேயா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இவளுக்கு சிரிப்பே வந்துடுது. நீ இப்படியெல்லாம் பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படியே செம்மையாக வாசிக்கிறா, செம்ம அழகாக இருக்கா. அவள் அந்த பியானோவில் உட்காந்து வாசிக்கும் போது அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்கு அவளோட மியூசிக்கு. ஹீரோ அவ்வளோதான் மயங்கியே போயிட்டான். எங்கே ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணா, இப்போவே எதுனா நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டு வருமோன்ற பயத்தில் ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
அதோட மறுநாள் காலேஜில் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபைனல் இயர் இல்லையா எல்லாரும். ஸோ அதனால ஃபேர்வெல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்திருக்கா. அவள் காம்படிஷனில் வின் பண்ணால என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓடி வந்துட்டான் இல்லையா. வின் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் சொல்கிறா, வின் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டில் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கட்டாயம் தெரியும், நீ நல்லா வாசிச்ச, அதனால் நீ வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சமாளிக்கிறான். ஆனால் நீ தான் பார்க்காம ஓடி போயிட்டல, நீ இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்கிறா. ஸோ அப்படியே எல்லாரும் வந்துட்டு கேம் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னன்னு தெரியல, இன்னைக்கு கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்டுறான்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு வாயை தொடச்சி விடுறது என்ன, காலை பிடிச்சி விடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மைல்டாக டவுட் வருது, இவன் நம்மக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வேணும்னு இவன் என்ன பண்ணுறான்னா கேக்கோட க்ரீமை எடுத்து அவன் வாய் பக்கத்தில் தடவிக்கிட்டு, இப்போ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா, நீ என்ன சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக ஆயிடுது, கன்ஃபார்மாக இவன் நம்மளை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் வந்துட்டு ஏன்னா அவன் பண்ணிட்டானே இவளும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறா. இந்த வாட்டி என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து வாயிலேயே பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நல்ல பெருசாக வந்து பேப்பரை வேணும்னே நல்ல வாய்க்குள்ள மின்னுறான். சின்னதாக எடுத்துகிட்டு போகிறான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட. அட பாவி ஃப்ராடு பயலை அப்படின்னு தோணுது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பாஸ் பண்ணுறாளா, ரொம்ப சின்னதாக இருக்கு, அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. ஆனால் ஹீரோக்கு செம ஹாப்பி. ஆனால் கிட்ட போகிறான், கரெக்டாக திரும்பிடுறா. அதுக்காக பெனால்ட்டி பண்ணி தான் ஆகணும், 2 பேரும் ட்ரிங்க் பண்ணணும், அதுவும் ஹக் பண்ணிக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோக்கு செம்மையாக போதை ஏறிடுது, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இன்னொரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோயின் டக்குன்னு ஓகே சொல்லிடுறா. அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம குஷி. அடப்பாவீங்களா, நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சட்டுன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா, பின்னாடியே ஹீரோவும் போகிறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோவை ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல், சேம் காலேஜ் தான். அவள் வந்து நீ எப்படி அவகிட்ட இவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுவ, நான் எவ்வளோ நாளாக உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோ எனக்கு உன் மேலே அந்த ஃபீலிங்ஸே இல்லை, இதுக்கப்புறமும் எனக்கு வரணும்னு தோணாது, தயவு செஞ்சு வந்து நீ எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறா. அதனால ஹீரோ கிட்ட சரியாகவே பேச மாட்டுறா. ஆனால் அதே நேரத்துக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா மொடா கொடிகாரி மாதிரி பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ செம போதை ஆயிட்டா, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஏய் கவலைப்படாத, நாங்களே உங்களை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் தேவையே கிடையாதுன்றா. இருந்தாலும் விடாமல் வந்துட்டு கம்பல் பண்ணி காரில் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செம்ம போதையில் இருக்கா. இவ என்னத்துக்கு இப்போ இப்படி குடிச்சா அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏண்டா உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னா எதுக்காகடா என்கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு கேட்ட அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கு புரியுது. ஆளா, ஓ இவ அதெல்லாம் பார்த்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பைத்தியம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். அதுக்குள்ளேயே இவ சம மட்டை அப்படியே ஹீரோட மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக லைப்ரரியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஹீரோயினை காணும். அப்பன்னு பார்த்து இந்த ஜூனியர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு சேர்ந்து. அதை ஹீரோ பார்த்த உடனே புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். அடி பாவி, நேற்று நைட்டு தான் அவ்வளோ பேச்சு பேசினேன், அதுக்குள்ளேயே இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு செம்ம கடுப்பில் இருக்கான். ஃபுல்லாக அவங்க வந்து படிப்பு விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கிளம்பி போயிடுறான். உடனே ஹீரோ வேகமாக ஹீரோயின் கிட்ட போறான். இங்க எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது இது என்னது இது கேள்வி, படிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நீ படிக்கிறதுக்கு வந்து இதை நான் நம்பணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா, இந்த காலேஜில் படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு தானே காலேஜுக்கு வருவாங்க, லைப்ரரிக்கு வருவாங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். இது பாரு, எல்லாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் ஓப்பனாக சொல்றேன், அந்த பையன் கூட நீ வந்தது எனக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆகுது, எனக்கு கடுப்பா இருக்கு, அப்படியே அவன் மூஞ்சி மாதிரிலாம் பேக்கணும் போல இருக்கு அப்படின்னும் போது இது பார், அவனுக்கும் எனக்கும் ஒண்ணு கிடையாது, நீ எதுனா கண்டுபடி யோசிச்சுக்கிட்டு அந்த பையனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. அப்பனா உனக்கும் எனக்கும் எதுனா இருக்கா, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். பைத்தியம், லைப்ரரியில எல்லாருக்கும் கேட்குறவன் என்ன பேசுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு வெளில ஓடுறா. இதை பாரு,
ரிசல்ட்டே தெரியாத எக்ஸாம் எல்லாம் நான் எழுதவே மாட்டேன். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இன்னும் கேட்டால் நான் நாவல் எல்லாம் லாஸ்ட் பேஜில் எண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து முதல்லேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ வாயே மூட மாட்டியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு இழுத்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு அடடா என்னடா நடக்குதுங்க, இன்னும் அவள் லவ்வையே சொல்லலை, அதுக்குள்ளே கிஸ் பண்ணிட்டான்ற மாதிரி ஷாக்காக இருக்கான். இதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் குனிஞ்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனா ஹீரோ விடுவானா, டக்குன்னு இழுத்து பிடிச்சிடுறான். நீ மட்டும் கொடுத்துட்டு உஷாரா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு தானே பார்த்தா, அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னிலேருந்து நீயும் நானும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், புரியுதா? இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் மறைக்க மாட்டேன், எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஏன் தண்டோரா போட்டு கூட சொல்லுவேன். நீ யார்கிட்டையும் சொல்லாதானே சொன்ன. மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா நடு ரோட்டில் கூட்டிகிட்டு போய் உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லா கப்புள்ஸை போலையும் வந்துட்டு ஆல் டைம் சேட்டிங்கு தான், டாக்கிங்கு தான். அப்புறம் சொல்லு என்ன இருக்குது, சாப்பிட்டியா, தூங்குனியா, அதே தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க ரிப்பீட்டா. அதே மாதிரி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட நடுராத்திரி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். இவன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நான் டேட் பண்ணுவேன்னு சொன்னான் இல்லையா, அதனாலேயே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா போக போக காலேஜ் உள்ளேயே வந்து கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, தோளில் கை போட்டு நடக்கிறதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பற்றி எல்லாரும் வந்து பயங்கரமாக காசப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் கிளாஸ் வந்துருச்சு, நீ வேற டிபார்ட்மெண்ட், அவன் வேற டிபார்ட்மெண்ட், கையை விடுங்க ரெண்டு பேரும், அப்போ தானே போய் ஆக முடியும் அப்படின்னு ஃப்ரெண்டுங்க கலாய்க்கிறாங்க. ஹீரோ அங்கே இருந்து போன உடனேயே வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. வேணும்னே ஹீரோயின் கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கெல்லாம் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட். என்ன தடி காமிச்சு மயக்கின, எப்படி மயக்கின, மேனா மினிக்கி அப்படி இப்படின்னு ஹீரோயினை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்ட டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட புத்திமதி சொல்கிறாரு. அம்மா படிக்கிற வயசு, இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தொல்லை, கன்ஃபார்மாகவே வந்து உனக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது லண்டன் போகிறதுக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்கிற வழியை பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது, சங்கடமா, என்னடா இவர் கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டாரேன்ற மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக பொக்கையோட வந்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனோட கோச் கால் பண்ணுறாரு. உடனே நம்ம ஜெர்மனி கிளம்பி ஆகணும், அங்கே நடக்கிற ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு டென்ஷனாக இருக்குது. ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் வருது. அவ ஜூனியர் பையன் கூட தான் இருக்கா. ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அவ ரொம்ப பதட்டமாக இருக்காளா, அதனால இவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் பொறுமையாரு, டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்துடும், நீ எப்படி ஓடியே வா போவ, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜூனியர் பையன். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு ஜலசியில பயங்கரமா வந்து இவளை போட்டு அடின்னு அடிச்சிடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உண்மையாவே நான் சொல்றேன், நீ ஒரு பெரிய முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதை கேட்ட ஹீரோ அப்படியே தலைமையில இடி விழுந்த மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வேகமா அங்கிருந்து ஓடிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி விட்டுருங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இடிஞ்சு போயிடுறா. நீங்க போய் பேச ட்ரை பண்ணுங்க, அவங்க கடைசியா எதனா உங்ககிட்ட சொல்லணும்னா சொல்லுவாங்க அப்படின்னும் போது பாட்டி கிட்ட போய் ஹீரோயின் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. பாட்டி எழுந்துருங்க ப்ளீஸ், உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி வந்துட்டு பொறுமையா எழுந்துக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைதாம்மா, நீ இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகணும். நம்ம குடும்பத்தை யாரெல்லாம் வந்து மட்டமா கேவலமா பேசினாங்களோ அது எல்லாத்துக்கும் நீ வந்து செருப்படி கொடுத்தா மாதிரி வளர்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கண்டிப்பா நான் பண்ணுவேன் பாட்டி, ஆனா அதை பார்க்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனா பாட்டி அதுக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு முக்கியமான மேட்ச் இல்லையா, அதனால அவனுமே வந்து கோச் கூட கிளம்பி வந்துடுறான். பட் ஆனால் நீ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கடா, நீ ஏதோ ப்ராப்ளமில் இருக்குன்னு மட்டும் புரியுது, ஒழுங்காக மேட்ச்சில் மட்டும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட சமாதானமாக ஒரு மெசேஜை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த அப்புறம் ரெண்டு பேரும் டின்னருக்கு போகலாம், அப்போ நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் பேசிக்கலாம், தப்பு என்னோடது தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் ஹீரோயின் கிட்டேருந்து ரிப்ளைவே வரமாட்டுது. ஏன்னா பாட்டியோட இறுதி சடங்குல அவள் இங்கே இருக்கா. அந்த டைமுக்கு
அவளோட 2 ஆன்ட்டிங்க இருக்காங்க. அதில் ஒரு ஆன்ட்டி வந்து எங்கே இவ்வளோ வேற நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நீ இதை பண்ணுவியா அதை பண்ணுவியா வேலைக்கு போவியா அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் படிக்கணும் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு இவ்வளோ நாளாக தண்டா அழுதது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வேற தண்டா அழணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா நானே வந்து அங்கே போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஆன்ட்டி செம்ம கற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்த உடனே கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறி அழறாங்க 2 பேருமே. இவங்க கொஞ்சம் நல்லவங்க போல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மாவோட கனவு நிறைவேற்ற முடியாமல் நான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். தயவு செஞ்சு நீயாவது அவங்க கனவை நிறைவேற்றணும். உனக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் அப்ராடுக்கு அனுப்பி உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிறா இன்னொருத்தி. சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கையோடையே கூட்டிகிட்டே போயிடுறாங்க அவங்க அங்கேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து ஹீரோ கிட்டே என்ன நடக்குது ஏதுன்ட்டு சொல்லிட்டு எதையுமே சொல்லவே இல்லை. அவன் வந்து நல்லாவே ரேஸ் எல்லாம் ஓட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸையுமே வாங்கிடுறான். ஹீரோயின் இதை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஹீரோயின் அப்ராடுக்கு ரெடி ஆகிடுறா. ஏன்னா அவங்க ஆன்ட்டி வந்து உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே வந்து லண்டனில் தான் இருக்கிறதுனால. ஆனால் ரெடியாக இருக்கும் போது ஹீரோ கால் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் இப்போவே உன்னை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் கடைசியாக ஒரு வாட்டி அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறா. கரெக்டாக நமக்கு 3 மணி நேரம் தான் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது 3 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போது நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் ஆன்ட்டி, எனக்கு கண்டிப்பாக அதுக்கு மேலே டைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் பேசுனதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பதட்டமாகவே இருக்கான். ஹீரோயினை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோயினுமே கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா அவளுமே வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்கா. இருந்தாலும் வந்து ஹீரோவை பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டாதான் அவனுக்கு ஏதாவது ஒரு பதில் தெரியும், அவன் நமக்காக வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவ்வளோதான், நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோ அப்படின்னு நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னும் போது இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தைய சொல்ல ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி அப்ராட் போறா அப்படின்றதையும் சொல்லிடுறா. லண்டன் தானே, நீ ஒன்றும் மாஸ்க்கு போகல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நம்ம அப்பப்போ நைட்டில் வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம், சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வருவேன் அங்கே அப்பப்போ லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நான் வரேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வேண்டாம், என்னால் வந்துட்டு என்னோட ஃப்யூச்சரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதோடு நிறுத்திக்கலாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியவே முடியாது. இந்த வார்த்தையை மட்டும் பேசாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதில் தீர்க்கமாக இருக்கேன், கண்டிப்பாக இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ரீசன் சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் ரொம்ப மோசமானவன்னு சொல்லி ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது இவன் என்ன சொல்றான்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் பிரச்சனையே, தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு லைஃப் என்னால் வாழ முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் என்னோட ஃபியூச்சர்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உன்னையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்க முடியல, நான் உன்னையும் ஹர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது எதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். முடியவே முடியாது, பிரேக்கப் தான், இதுக்கப்புறம் நீ என்னை எந்த வகையிலையும் கான்டாக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உலகத்திலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுற ஒரே கப்பல் நம்மளாக தான் இருப்போம், தயவு செஞ்சு இதை மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லும் போது என்னை தொடாத, நீ தொடவே தொடாத, நீ தொட்டாலும் சரி, நீ என்னை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா. ஏன்னா அவள் போய் சொல்கிறான்றது அவளுக்கும் தெரியும், ஹீரோக்கும் தெரியும். அப்படியே ஹீரோ இடிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. 1 மாதம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஆக்சுவலாக அவன் அப்ராடில் இருக்கான். இவனை பற்றி யாருக்குமே இவ்வளோ நாளும் தெரியாது, அவன் இப்போ தான் வந்திருக்கான். அவன் வந்து செம்ம திட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ வந்து ஃபுல் போதையில் இருக்கான். எந்த நேரமும் சரக்குன்னு அவன் சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். அவங்க அண்ணங்காரன் செம்ம திட்டுறாங்கிட்டு என்னடா இப்படி ஆயிருக்க, ஏன்டா இப்படி இருக்க, நீ ஒரு ரேசர், உன்னோட உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு கத்துறான். ஹீரோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்றான். அண்ணன் எல்லாத்தையும் தூக்கி கடாசிக்கிட்டு இருக்காரா, ஆனால் இருக்கிறதையும் விடாம அவன் பிடுங்கி குதிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணங்காரன் தான் நடுவில் பாவம் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஏன்டாலும் மச்சான் அவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே பாட ஆரம்பிச்சிருவான் போல விட்டா எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணங்காரனும் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சரிடா விடு, போனது போச்சு, இதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் லைஃப் இருக்குது, அதை பற்றி யோசி. அவள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, நீ உன்னோட லைஃப்பை பற்றி யோசி. அப்பா அம்மா நீ இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசித்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோக்கு மைண்டில் இப்போ எதுவுமே தெரியல. ஹீரோ என்னை தவிர வேற எந்த ஞாபகமும் வரல. உனக்கு மட்டும் பதில் சொல்லு, அவ திரும்பி வர 5 வருஷம் கழிச்சு நீ இதே மாதிரி இருந்தீன்னா அவ உன்னை ஏத்துப்பா நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம சைனாக்கே ஹீரோயின் வந்து ரிட்டர்ன் வரா. அப்பதான் தெரிய வருது இவ டாக்டரேட்லாம் முடிச்சது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அதனால சைனாக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அவ வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே இங்கதான் இருப்பீங்களா அப்படின்னும் போது ஆமா எல்லா புகழும் சைனாவுக்கே அப்படின்ற மாதிரி இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அதுல 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஃபேமிலி போல. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது, அதாவது அவங்க வீட்டில் 2 பையன் இருக்கான் அப்படின்றது. ஸோ ஹீரோக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட அண்ணாக்கு தான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. இதுதான் சொல்லியிருக்காங்க. அவள் வந்து ஹீரோன்னு நினச்சிக்கிட்டா. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு காட்ட வேண்டாம். 5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் காட்டணும் இல்லையா. இப்போ வந்து இவன் ஹீரோ அவங்க அப்பாவோட பிஸ்னஸையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ பிஸ்னஸ்க்கு போகும்போதெல்லாம் வந்து மீட்டிங்லலாம் கலராக மண்டையில் முடிய பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால அவன் வந்து பிளாக் ஹேரே பண்ணிட்டு இருக்கான். இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது ஹீரோக்கு. ஆல்ரெடி என் பொண்ணு என்ன பூமர்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ஹேர் கலரிங் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேனாவே என்னை கலாய்ப்பா. எனக்கே தோண ஆரம்பிக்குது இப்போ. ஹீரோயின் வந்துட்டா அப்படின்றத நியூஸ் பார்த்து ஹீரோ இப்போதான் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவகிட்ட போய் பேசுகிறதா வேணாமா அப்படின்னு கூட ஹீரோக்கு புரியல. இன்டர்வியூவில் நீங்கள் இன்னும் சிங்கிளா அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் ஹீரோயின் சிங்கிள்னு தான் பதில் சொல்கிறா. அது மட்டும் ஹீரோக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு பிராண்டுக்கு அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க. அதனால அவள் வந்து அவளோட பர்ஃபார்மன்ஸை அந்த கம்பெனிக்காக பண்ணிட்டு இருக்கா. அப்போ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக எங்கள் பாஸ் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் இல்லையா யார் அந்த இடத்துக்கு வருவான்னு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பார்க்கும்போது 2 பேரும் எந்த அளவுக்கு இருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தான் ஃபீல் பண்றாங்க. அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோவும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தோணும் போது அவளோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸே இல்லை, இதை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டபுள் மைண்டடாவே இருக்கு. மறுநாள் 2 பேருமே சேர்ந்து ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. அங்க டின்னர்ல வந்துட்டு ஹீரோயினை விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை குடிக்க விடாம அவனே எல்லாத்தையும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். காரமே இல்லாத ஃபுட் அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி. ஹீரோயினுக்கு இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சாச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி நீங்க எதுவும் ரூமர்லாம் கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்புறா. கரெக்டா ஹீரோ வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். ரெஸ்ட் ரூம்க்கு வெளியிலேயே ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வரா. எப்படி இருக்க, ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறா இல்லையா, அதனால அவளோட லவ் போராத்தையும் மறைச்சிக்கிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ கொந்தளிச்சு போயிடுறான். எப்படி உனக்கு தோணுது நான் நல்லா இருப்பேன்னு? எப்படி தோணுது சொல்லு, நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு பார்த்த தெரியலையா? உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளுமே ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட உன்னை மறக்கவே முடியல என்னால. நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தீனா கூட 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை எவ்வளோ நாள் ஆனாலும் நான் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ என்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்ட. என்னை தொடாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்ட. எனக்கு அது எவ்வளோ அளவுக்கு இப்போ வரைக்கும் காதுக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இவன் வேற இவனோட லவ் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறானே அப்படின்னு பயமா இருக்கு. அவ்வளோதான் ஹீரோ கதறி அழ ஆரம்பிச்சிடறான். இன்னமும் எதுக்கு என்னை விட்டு விலகி போற அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இவன் கல்யாணம் ஆன பிறகு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினை தேடிக்கிட்டு அவளோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாரு. அவர் வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிடுறா. அதோட மறுநாள் இப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவ சைனாக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்குறா. 2 பேருமே வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, யாருக்கு
அவனுக்கு ஐயே லூசு, அவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலடி அப்படின்னும் போது, இல்லையே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சே அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ அது அவங்க அண்ணன் ஃபாரின்லயே இருந்துட்டு இப்பதான் வந்தாரு நீ போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. மத்தபடி இவனுக்கு கல்யாணமும் கிடையாது. இது வரைக்குமோ அவன் யாரையும் டேட்டும் பண்ணல. பைத்தியக்கார மாதிரி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு ஐயோ அப்ப அவன் நம்மளே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு தோணுது. ஃப்ரெண்டுக்காரி இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா இவளுக்கும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக கண்டிப்பா நீ தான் பிரைட்மேட்டா வரணும் அப்படின்னு சொல்றா. கல்யாணத்துல மறுபடியும் வந்து ஹீரோவை மீட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் ரொம்ப ஒன்றும் சங்கோஜப்படல. ஏன் அப்படின்னா அவளுக்கு தான் கல்யாணம் ஆகலன்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவ கையில வச்சிருக்க பூங்கொத்தை தூக்கி போடுறாளா. ஹீரோ அதை பிடிச்சிடுறான். பிடிச்ச உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறான், கண்டிப்பா இது வேணுமா அப்படின்னு கேட்கும் போது, ஏன் எனக்கு கல்யாண வயசுலாம் வந்துருச்சு, கண்டிப்பா நான் வந்து இதை வாங்கினா தப்பு கிடையாது, நீ கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றா. அங்கேயுமே ஃபுல்லா கேம் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணை கட்டிக்கிட்டு யாரையும் பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவே போய் முன்னாடி நின்னுறான். சோ அவுட் ஆனவங்க பாட்டு பாடணும். நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அட்டகாசமா ஒரு பாட்டு எழுதி ஹீரோயினுக்காக பாட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அப்படி செம ஷாக்கு. அடடா, நம்மள நினைச்சு இவன் நம்மள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு பாட்டு பாடுறானேன்னு செம சரக்கு ஃபுல் போதையில இருக்கான் ஹீரோ. ஹீரோயினையும் வந்து கூட்டிட்டு போய் அவனோட ரூம்ல விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவோட அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வரா. உன்னோட கோடு என்னன்னு தெரியாது, தயவு செஞ்சு போடு அப்படின்னும் போது, இல்ல உன்னோட பர்த்டே டேட் தான், நீயே போடு அப்படின்னு சொல்றான். இவனை விட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தவளை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். விடுறா தயவு செஞ்சு என்ன அப்படின்னும் போது கூட விடவே மாட்டான். நீ விட்டா என்ன விட்டுட்டு போயிடுவ, ஒரு மொத்தமா போயிடுவ, இப்பவே 5 வருஷம் நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சுக்கிறான். கண்டிப்பா போக மாட்டேன், உனக்கு தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதோட நைட்டு வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்றா. ஏண்டி எதனா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. போனவ விடிஞ்சதும் விடியாதமா ஹீரோவை பாக்குறதுக்கு வரா. எதுக்குடா வந்தா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உன்னை ட்ரை பண்ண போறேன், உன்னை சீக்கிரமாவே கரெக்ட் பண்ண போறேன், நீ என்ன நினைக்கிற, உன்னோட மனசுல வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு இப்போதைக்கு வந்து யார் மேலேயும் ஐடியா இல்ல, ஆனா நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னா பாதியில விட்டுட்டு ஓடக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இல்ல இதுக்கப்புறம் பாதியில விட்டுட்டு போற ஐடியாலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா நீ எதுனா தப்பு பண்ண அப்படின்னா எக்கச்சக்கமா பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுப்பேன், அதை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இந்த வாட்டியே ஹீரோவை ஃபர்ஸ்ட் கேஸ் பண்றா. அவ்வளவுதான், அதோட ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் டேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ விழுந்து ஹீரோயினை கவனிக்கிறான். ஹீரோயின் ஃபுல்லா டேட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கா. இவ எந்த வேலையும் ஒழுங்கா பாக்குறதே இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வரான். கார்லயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் ஹீரோயின் முறையா வந்துட்டு அவங்க பாட்டி இறந்ததுல இருந்து அவ லண்டன் போன வரைக்குமோ எந்த அளவுக்கு ஹீரோவை மிஸ் பண்ணா, எவ்வளவு கஷ்டப்பட்டா, எவ்வளவு அளவுக்கு லோன்லியா இருந்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோவுமே அழுதுறான் அதை கேட்டு. நீ அழும்போது அந்த அளவுக்கு ஒன்னும் அழகாவே இல்ல, அழுதுன்னு வச்சுக்கோ கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அவளுக்கு அழ நிக்கவே மாட்டேது, வந்துட்டே இருக்கு. அட போடா டே அப்படின்னு சொல்லி பொடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. விடுவானா ஹீரோ அவளை வந்து ஓடி வந்து பிடிச்சிடுறான். ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ரேஸ் விஷயமா வந்து ஃபாரினுக்கு போயிருக்கேன் அப்படின்னு ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு, சரிடி அவனும் தான் இல்லையே, நான் ஷாப்பிங் பண்ணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பார்த்தா இவங்களோட காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இந்த அனிமேலியே வந்து இவங்களோட ஃபுல் லவ் ஸ்டோரியும் எடிட் பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ. அதை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஹீரோ பொக்கையோட வரான். இதுக்கு மேலேயே என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு மேல ஹீரோயின் என்ன நோவா சொல்ல போறா, அவ எப்பன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ ஹீரோயினுமே லேட் பண்ணாம இமீடியட்டா எஸ் சொல்லிடுறாளா. அவ்வளவுதான், பயங்கர ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடிஞ்சிடுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.